வே. ராஜசேகரன் ஐயா அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்க இருக்கின்றோம். பாராட்டுக்கு முன்னால் வெள்ளிங்கிரி சுசீலா மகிழ்ந்தளித்த நல்முத்து, பண்பு நிறை குணவதி ஜீவரத்தினத்தின் தனிச்சொத்து, சரண் சஞ்சய்க்கு கிடைத்த வாழும் தெய்வம், தமிழக காவல்துறையின் கண்ணியும், காக்கி உடையில் கம்பீரம், காலநூற்றாண்டு கடந்த சேவை, பன்முகத்திறனை தனித்தன்மை, பாதுகாப்பு பணியிலும் தனித்தன்மை, வீரம் செறிந்த சிங்கம் ராஜசேகரன் விண்ணை தாண்டியும் சாதனை புரிவார். இன்னும் உயரிய விருதுகள் பல பெற்று வரலாறு படைக்க வாழ்த்துகிறது முத்தமிழ் சங்கம். இப்போது பாராட்டுரை தொடங்குகிறது. ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்பவர்கள் ஈஸியாக வந்து சிறப்பு செய்யுமாறு ஒரே ஒரு நிமிடம். இவர் போட்டிருக்கிற இந்த சீருடையில இந்த போட்டிருக்கிற சின்னம் அரசாங்க சின்னம். குடியரசுத் தலைவரோட இந்த சின்னத்தை பயன்படுத்த முடியாது. நாட்டினுடைய உயர்ந்த குடியரசுத் தலைவராக இருக்கிறவர் கூட இந்த சின்னத்தை இவர் போட்டிருக்கிற பட்டியல வந்து இதுல பாத்தீங்கன்னா அரசாங்க சின்னம் இருக்கு. இவர் போட்டிருக்கிற கேப்ல அரசாங்க சின்னம் இருக்கு. மரியாதைக்குரிய குடியரசுத் தலைவர் அவர் ஓட்டுகிற வாகனத்தின் முன்பால் தான் அமைத்துக் கொள்ள முடியுமே ஒழிய இந்த சீருடையில் நாட்டினுடைய முதல் குடிமகனை பயன்படுத்த முடியாது. ஏனென்று கேட்டால் நானும் 35 ஆண்டு காலம் இந்த சீருடை பணியை போட்டு அலங்கரித்தவன். அதனால் சொல்லுகிறேன், இந்த மேல போட்டிருக்கிற அந்த ஸ்டார் ஒன்னுக்கு ஒரு மணி நேரம் விளக்க முடியும், நேரம் இல்லை. ஆகவே இப்படி ஒரு காக்கி துணி உடைய சீருடையை போடுவதற்கு 21 தலைமுறையில் முன்னோர்களுடைய வாய்ப்பு இருந்தால் தான் கடமையாற்ற முடியும் என்பதை என்னுடைய நான் வாழ்ந்த சோறு போட்டுக் கொண்டிருக்கிற தமிழ்நாடு தீயணைப்புத்துறை மீட்பு பணிகள் துறையின் சார்பாக ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கத்தையும் சொல்லி அவர்களுக்கு என்னுடைய பணியின் சார்பாக அவர்களுக்கு வீர வணக்கத்தை அப்படியே எடுத்துட்டு இருங்க, வாங்கிக்கிறேன். காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு இனிய நண்பர் சுரேஷ் அவர்கள் பொன்னாடை வந்து மகிழ்ச்சிக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு அஜித் குமார் அவர்கள் மகிழ்வாளை அறிவித்து மகிழ்விக்கிறார்கள். உமாதேவி முத்தமிழ் சங்கத்தின் சார்பில் தலைவர் மாரியப்பன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அவருடைய துணைவியார் அவர்கள் திலகவதி ராணி அம்மையார் அவர்களும் பொருளாளர் மகேஸ்வரி அவர்களும் சேர்ந்து இந்த பொன்னாடையை பொத்தி காவல்துறையை இணைந்த இணைய நபருக்கு பொன்னாடை பொத்தி மகிழ்ப்பார் என்பதை மணிப்பொழுக்க ஆசிரியர் அவர்கள் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள். மதிப்புக்குரிய ஆசிரியை அவர்கள் காவல்துறையை கண்ணிமிக்க அதிகாரி அவர்களுக்கு ஆசிரியர் நாடகத்துடைய பீஸ்மர் ஆசிரியர் அவர்கள் மாணவனுக்கு பொன்னாடை முகத்தை பாரி கொடுக்கிற பரிசு சிறந்த பரிசாக நாங்கள் கருதுகிறோம். இந்த பொன்னாடையை நாடக குழுவில் அவர் வந்து ஆசிரியர் டைரக்டர், அவர் வந்து நாடக குழுவில் ஒரு மெம்பர். அதுக்காக அவர் ஆசிரியர் முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கு இப்போது சந்தனமாலை அணிவித்து மனுவிக்கப்படுகிறது. முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு வாழ்த்து மடல். முத்தமிழ் சங்கம் காளிமுத்து சுவாமிகள் வாசியோக மையம் வெள்ளலூர், பஞ்சாயத்து ஆபீஸ் அருகில் வெள்ளலூர், கோயம்புத்தூர் 6441.
வாழ்த்து மடல். பொள்ளாச்சி வெள்ளிங்கிரி சுசீலாவின் மைந்தனே, கள்ளமிலா ஜீவரத்தினத்தின் கலங்கமிலா கணவரே, வெள்ளந்தியான சரண் சஞ்சயின் தகப்பனாரே, சொல் வீரனே, தமிழ்நாடு காவலரே, ராஜசேகரனே, கோவை சிறப்பு படை காவலராய், கோவை ஆயுதப்படை காவலராய், கோவை குற்றப்பிரிவு காவலராய், கோவை சிறப்பு புலனாய்வு காவலராய், கோவை காவலில் சேவை செய்யும் சோர்வரியா சுந்தரபுருஷன், கோவை வண்ணமயில் நாடகக் குழுவில் பூத்த புதுமலர். ஆனால் திரையில் வீரன், மக்ரித், தங்கம், ஸ்டீபன், வேட்டையன் போல 10 படங்களும், சின்னமலை நாயகனாய், பாரதியாய் பல வேடங்களில் நாடகங்களிலும் புகழ் பெற்றாய். அணிகலன் ஆடை எல்லாமே சீரோடைதான். பணிந்து பணி செய்ததால் பதவிகள் கணிந்து உவந்து தந்தது காவல்துறை. இனிதே மகிழ்ந்தது. 23 ஆண்டுகள் முடிந்தது. குடியரசு தினமன்று முடியரசர் குடியேற்ற ஆயுதப்படை அணிவகுப்பு நடத்தி படைவீரருக்கு பரிசு வழங்க முதல் பரிசாய் ராஜசேகருக்கு கைதட்டுங்க. முதல் பரிசாய் ராஜசேகருக்கு முதல்வர் கொடுத்தார் பதக்கமும் பரிசும். முத்தமிழ் சங்கம் இன்று தலைவர் கொடுக்கும் சொத்தாக பாராட்டு பரிசு இன்று. நினைவு பரிசனையும் வழங்குகிறார் தலைவர் செயலாளர். முத்தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் அவர்கள் வழங்குகிறார்கள். இப்பொழுது காவல்துறையினுடைய அதிகாரிக்கு தீயணைப்பு துறையின் பணி நிறைவு பெற்ற நான் முடிசூட இருக்கிறேன். சிவனடியார் ஐயா அவர்கள் கோட்டீஸ்வரன் ஐயா அவர்களும் சேர்ந்து சிறப்பு செய்கிறார்கள். கலையுலக பிரம்மா சிவாஜி கணேசன் பாசறையின் சார்பில் கடமை தவறாது செயலாற்றி பதக்கங்கள் மென்மேலும் பெற வேண்டும் என எங்கள் தெய்வத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம். ஆர்பி சௌத்ரி பேசுகிறோம். ஆர்பி சௌத்ரி அகில கலை உலக பிரம்மா சிவாஜி கணேசன் பாசறை எங்களுடைய அமைப்பு. நான் தான் எங்கள் அப்பா படித்து, அம்மா படித்து, இவர் படித்து, இவர் தங்கச்சி எல்லாமே எங்களை தான் படித்தாங்க. 74லேருந்து என்னுடைய பெதப்பங்குட்டி மாணவர் வந்திருக்கார். அவர் அப்புறம் பேசுவார். தமிழ்நாடு காவல்துறையில் சீரிய பணியாற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் விருது பெற்ற தமிழ்நாடு ஆயுதப்படை தலைமை காவலர் திரு வே. ராஜசேகரன் அவர்களுக்கு இதயம் இணைந்த வாழ்த்துக்கள். கோவை வண்ணமயில் நாடக கலைக்குழுவும் அகில கலையுலக பிரம்மா சிவாஜி கணேசன் பாசனையும் வழங்குகின்ற அற்புதமான ஒரு விருது. ஓம் நம சிவாய. கலையுலக பிரம்மா சிவாஜி கணேசன் பாசறையின் சார்பில் இன்றைய தினம் இந்த முத்தமிழ் சங்க அரங்கில் மருதூர் கா. கோட்டீஸ்வரன் அவர்களுக்கு கலையுலக பிரம்மா சிவாஜி விருது வழங்கியதில் மிகவும் பெருமை அடைகிறோம். அதே போல காவல்துறையில் சீரிய பணியாற்றியமைக்கு விஜயராஜ் அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டை தெரிவித்துக் கொண்டு, தங்கப்பதக்கம் என்ற ஒரு படம் அனைவரும் பார்த்துருப்பீர்கள். எஸ்பி சௌத்ரின்னா அப்படியே மிரண்டு நிற்கணும். ஒவ்வொரு காவல்துறைக்கும் அவர் ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டினார். சொன்னாங்க, குடும்பத்தில் எப்படி இருக்கணும், போலீஸுனா என்ன டென்ஷனு, மனைவினா எப்படி இருப்பாங்க, குடும்பத்துக்குள்ளே பாசங்கிறதுக்கு இடம் கொடுக்காம வாழ்ந்து காட்டியிருப்பார். அப்பேற்பட்ட ஒரு படம் தான் தங்கப்பதக்கம். அந்த படத்தினுடைய 100வது நாள் விழாவில் ஒரு சம்பவம் நடந்தது. அதை சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் போது இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க. அவர் அந்த எஸ்பி சௌத்ரியுடைய யூனிஃபார்ம்லேயே வந்திருக்காரு. வந்தோடனே ஒரு மாதிரி போலீஸ் ஆஃபீஸரில் சல்யூட் அடிச்சாங்களாம்மா. அவர் சிவாஜி கணேசன் யாருக்கும் தெரியல. அந்த அளவுக்கு மிடுக்காக இருந்திருக்காரு.
அப்புறம் உட்கார்ந்து அரங்கில் உட்கார்ந்து இருக்கும்போது மறுபடியும் அவர் கூப்பிட்டாங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூப்பிடும்போது தான் அந்த அரங்கத்திலேயே அவரை பற்றியே தெரியுமா, அவர் இருக்கிறதே தெரியுமா. அந்த மாதிரி ஒரு வரலாற்று படமெல்லாம் நடிச்சிருக்காரு. அவர் வாழ்ந்த காலத்தில் இவருக்கு இந்த விருது கிடைத்ததில் நாங்களும் பெருமை அடைகிறோம். திருச்சிக் கொண்டோம். தியாகத்தின் மறுரூபம் ஜீவரத்தனம் அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக மகிழ்வானை மறைச்சிட்டாங்க, தெரிய மாட்டேங்கிறாங்க. அதாவது அவருடைய விருப்பம் முதல்வர் பதக்க அனுப்பிச்சாலும் குடியரசு கலெக்டர் வந்து கொடுக்குறாரு. அதை வாங்கி பெருமையோடு நான் உடனே அனுப்பிச்சாரு. உடனே பெருசு பண்ணி உன்னை எல்லா பக்கம் ஸ்டேட்டஸில் போட்டுவிட்டேன். ஏன்னு கேட்டால் விருது பெறுவது மிகப்பெரிய காரியங்கிறது எல்லா விதத்துலையும் சரியாக தான் விருது கிடைக்கும். ஒரு அங்கீகாரம் என்பது எனக்கு இருக்குன்னா நாடக பீஷ்மர் கொடுக்குறான்னா அதுக்கு யோக்கியதை தான் நாடக பீஷ்மர் கொடுக்கும். இதில் இன்னொன்று இப்போ சொல்ல போகிறேன். இவர் சண்முகம் சொன்னார், நான் சாந்ததியினை போல் அங்கங்கே போய் தெரிஞ்சுட்டு தான் எழுதுவேன். பொய்யெல்லாம் எழுதுற வேலை இல்லை. பூலித்தேவன் நாடகம் போட்டோம். நேராக போய் நெற்கட்டுச்சேவன் போய் பூலித்தேவன் பேச்சை பார்த்து என்னென்ன எப்படி என்ன வாழடு கேடு என்ன பண்ண எல்லாம் பார்த்துட்டு உடனே அருமையான நீங்கள் தான் நினச்சிருப்பீங்க சிவாஜி மட்டும் கட்டபொம்மனாக நடிக்கவில்லை என்றால் ஒரு கட்டபொம்மனை எவருக்கும் சரியாக நடிச்சு கம்பெனி வைக்க வந்தவன் கம்பளத்துக்கு அப்படின்ட்டு போயிடுவான். ஆனால் சிவாஜி வானம் போகிறது. அதுக்கு யாரா உயிர்னா அந்த திரைக்கதை வசனம் எழுதினானே சக்தி கிருஷ்ணசாமி, அவன் தான் எழுதியிருக்கான். நான் தான் விடணும். பூலித்தேவன் தஞ்சாவூரில் போடுறேன், அதில் ஒரு வசனம் எழுதுறேன். கம்ப்ளீட் கரெக்டாக இருந்துச்சு. என்ன இதாகி போச்சுன்னு இங்கிலீஷ் கேட்கலாம். 20,000 ரூபா வரி கட்டிட்டு கிஸ்தி கட்டிட்டு நீ நெற்கட்டு சேவலை ஆட்சி பண்ணலாம். இல்லைன்னா காலையிலேயே உன் நெற்கட்டு சேவல் கோட்டை இடித்து தலைமட்டமாக்கப்படுன்னு இங்கிலீஷ்காரன். அப்போ நான் பூலித்தேவனுக்கு வசனம் எழுதியிருக்கேன். புலியின் தீப்புழம்பு கண்களுக்கே பயப்படாத நான். புலி எப்பவுமே பூலித்தேவன் என்ன பண்ணுவானா 2 வாரம் பிடிச்சி ஒரே அடி தரையில் தூக்கி தோளில் போட்டு போயிட்டு இருப்பான். அதனால சொல்கிறான், புலியின் தீப்புழம்பு கண்களுக்கு பயப்படாத நான் வெள்ளை பரங்கியன் பூனை கண்களுக்காக பயப்படுவேன். ஏன் சொல்லுவதுன்னா இப்போ தான் 2 மாதத்துக்குனால சிவகங்கை சீமை போய் 14 நாச்சியாரை பார்த்துட்டு நூல் வெளியிட்டு வேல் நாச்சியார் அது விரைவாக அந்த நாடகத்தை போட போகிறோம். அதில் மாபெரும் சின்ன மருந்துவாக புதிய தூக்கி ரெண்டா கிடைக்க போகிறோம். அந்த அளவுக்கு தீரன் சின்னமலையாக. ஏன்னா ஒரு வீராங்கனை வெற்றி பெறுவதற்கு தீரன் சின்னமலை அவங்கெல்லாம் இந்த பக்கம், அந்த பக்கம் தென்பாண்டி சீமையில் சின்ன மருது பெரிய மருது. அது இவர் சின்ன மருந்தான் பிரமாண்டமாக நடிக்க போகிறார். அதை விட ஒரு அருமையான வாய்ப்பு நேற்றைக்கு இவருக்காகவே எங்கிட்ட வந்திருக்குது. அப்புச்சி வீடுன்னு அருமையான கிராமத்து சூழலும் நகரத்தில் படிக்கிற இளைஞரும் கிராமத்து தொட்டிக்கட்டி வீடு நிறையா அந்த மாதிரி வீட்டில் நடக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வோடு அப்புச்சி வீடுன்னு ஒரு நாவல் 2 நாவல் வெளியாகிருக்கு. அதற்கு திரைக்கதை வசனம் நான் தான் எழுதுகிறேன். அதில் அப்புச்சி வீட்டில் மாபெரும் கதாநாயகனாக எனக்கு சொன்ன போயிடலாம். நைட் பேசணும். நீங்கள் தான் அமெரிக்காவினுடைய மாபெரும் நடிக்க போகிறோம். அதனால் அவருக்கு இந்த விருதை வழங்குவதில் தெரிவிக்கப்படுகிறது. நீங்கள் வாங்க. இதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் நாடகம் புத்தகம் இருக்குது. திருநாவுக்கரசர் எழுதுனா தமிழ்நாடு இல்லை காசின்னு கூப்பிட்டு அந்த கடைசி காட்சியில் எல்லாமே அழுதுட்டுருக்கேன் படிக்கும்போது.
திருநாவுக்கரசர் 1 மணி நேரமாக ரேடியோவில் போச்சு. பிரம்மாண்டமாக திருநாவுக்கரசர் அவர் சொல்லுவார், தூங்கானை மாடங்கள் போய் திருநாவுக்கரசர் படுத்துட்டு, இறைவா நீ எனக்கு நந்தி முச்சடையும் சூழத்தையும் பறிச்சாத்தான் நான் உண்மையாக பாடுபடும் என்பது. நைட்டோடு நைட்டாக முச்சடை சிவனை பதிப்பார். அதனால இந்த மாபெரும் விருது முதல்வருடைய விருதை கொடுப்பதற்கு மிகவும் முத்தமையினுடைய கவனம்